பொங்கல், புத்தாண்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. உங்க பள்ளியில விழா இன்னும் முடியலையா? அப்படி தானே கேட்குறீங்க. பொங்கலும் இல்ல, புத்தாண்டு இல்ல. இது எங்க பள்ளியோட முத்தான திறப்பு விழா. என்ன திறப்பு விழா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க பள்ளிக்கு 4 வகுப்பறை கட்டிடம் நபார்ட் திட்டத்தின் மூலமா கிடைச்சிச்சு. அதோட திறப்பு விழா தான் இன்னைக்கு. கட்டிடம் திறப்பு விழா வரக்கூடிய கெஸ்ட்டுக்காக தான் நாங்கெல்லாம் இவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். பள்ளியோட திறப்பு விழாக்கு வந்த அத்தனை பெருமக்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றோம். நாங்கள் மட்டும் இல்லைங்க, இங்கே நாங்கங்கிற இடத்துல எங்கள் பள்ளியில் அங்கன்வாடியில் இருந்து சத்துணவு ஊழியர் வரைக்கும், எஸ்எம்சி மெம்பர்ஸ்லேருந்து ஊர் பொதுமக்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அன்போடு வரவேற்றோம். 4 கட்டிடத்தையும் அருமையாக திறந்து வச்சதுக்கு அப்புறமா கட்டிடத்தை எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பாராட்டு சொன்னாங்க. கட்டிடத்தில் வரைஞ்ச ஒவ்வொரு ஓவியங்களையும் அணுவாக அத்தனை பெருமக்களும் ரசித்தாங்கன்னா நீங்களே பாருங்களேன். கட்டிடத்தை திறந்த கையோட குத்துவிளக்கேற்றி விழாவை இனிதாக தொடங்கி வச்சாங்க. பாருங்கள், விருந்தினர்கள் எல்லாம் அழகாக குத்து விளக்கேற்றி இன்னும் நிறைய கட்டிடங்களும் இன்னும் நிறைய பிள்ளைங்களும் எங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வாழ்த்துக்கள் கூட சொன்னாங்க. இதுக்கப்புறம்தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது. குத்து விளக்கேற்றி முடித்ததுக்கு அப்புறமா பால் காய்ச்சணும் இல்லையா? அதுக்கு எங்களோட அட்ராசிட்டிஸை பாருங்கள். ஒரு வழியாக பானையை செட் பண்ணி பட்டையெல்லாம் போட்டுட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு எங்கள் பள்ளியோட ஆசிரியர் அருள்ராஜ் சார் அடுப்பை பற்ற வைக்க அழகாக பால் பொங்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம மூத்த அதிகாரி முதல்ல பால் எடுத்து ஊற்ற மற்ற எல்லா ஆசிரியர்கள் மட்டும் இல்லைங்க, யாரெல்லாம் வர்றாங்கன்னு பாருங்கள். இது வெறும் ஒரு பள்ளியோட திறப்பு விழா கிடையாது. இது பூலாங்குளம் மக்கள், பூலாங்குளம் ஊரோட ஒரு முக்கியமான பெருவிழான்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இது எங்கள் வீட்டில் ஒரு புதுசாக ஒரு ரூம் திறந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு பள்ளி திறப்பு விழா, ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பறை திறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா அந்த ஊர் அந்த அளவுக்கு எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிட்டு, டீச்சர் நாங்களும் இதில் ஒரு சொட்டு பாலாவது ஊற்றி எங்கள் கையாலேயும் ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு இதோட எல்லாருமே வந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பண்டிகை இது அப்படின்னு சந்தோஷமாக கலந்துக்கிட்டாங்க. எங்கள் பள்ளியில் கோலம் போடுறதுல இருந்து, வர்றவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுல இருந்து, இந்த பானையில் பால் பொங்குற வரைக்கும், அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்குற வரைக்கும் எல்லா வேலையையும் எங்கள் எஸ்எம்சி மெம்பர்ஸ் மாதிரி யாருமே முன் வந்து இருந்து செஞ்சதை நான் பார்த்ததே கிடையாது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு விழா எங்கள் ஸ்கூலில் நடக்க போகுதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே நான் இந்த வேலையை பார்க்குறேன். நான் தான் ஸ்வீட் கொண்டு வருவேன், டெக்கரேஷனுக்குள்ள திங்ஸஸ் எல்லாமே நான் தான் கொண்டுட்டு வருவேன், இப்போ விளக்கு நான் தான் டீச்சர் எடுத்துகிட்டு வருவேன், நான் தான் பால் எல்லாத்தையுமே கொடுப்பேன். இப்படி எல்லாத்துக்குமே தன்னை இணைச்சிக்கிட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பள்ளிக்கு என்ன செய்யணுமோ அதை எல்லாருமே எல்லா எஸ்எம்சி மெம்பர்ஸுமே செஞ்சாங்கன்னா உண்மையில் அது ஒரு பெரிய விஷயந்தான். எங்கள் பள்ளியை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்சி மெம்பர்ஸ், எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழு மிகப்பெரிய பலம் அப்படின்னே நான் சொல்லுவேன். பள்ளிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்காம எல்லாரும் முன் வந்தது ரொம்ப சந்தோஷம். இறுதியாக எங்கள் பள்ளியோட தலைமை ஆசிரியர் வந்திருக்க அத்தனை பேருக்கும் நன்றிகள் கூறி இனிப்புகள் வழங்கதோடு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செஞ்சாங்க.
அவங்க மட்டும் இல்லை, எங்கள் ஒவ்வொரு டீச்சர்ஸையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கு பொன்னாடை போத்த சொல்லி எல்லாரையுமே கௌரவப்படுத்தினாங்கன்னா மிக மகிழ்ச்சி தானே. இப்படி விழா நடந்துக்கிட்டு இருக்க சமயத்துலேயுமே ஒரு இன்ப அதிர்ச்சியை எங்கள் எஸ்எம்சி கொடுத்தாங்க பாருங்க. அவ்வளோ அழகாக ஒரு டேபிள் கொண்டுட்டு வந்து எஸ்எம்சி சார்பாக இவ்வளோ செஞ்சு கூட உங்களுக்கு மனசு திருப்தி ஆகலையான்னு கேட்டால், இல்லை இல்லை, எங்கள் சார்பாக பள்ளிக்கு நாங்கள் ஏதாச்சும் ஞாபகார்த்தமாக தரணும்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு டேபிளை கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி பள்ளியவே தன்னோட சொந்த வீடு மாதிரி நினைக்கிற பள்ளி மேலாண்மை குழு எத்தனை பள்ளிக்கு அமையும்? எங்கள் பள்ளி மாதிரி எந்த பள்ளிக்கும் அமையுங்கிறத என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியலை. அந்த வகையில் பூலாங்குளம் பள்ளி பொதுமக்களும் ஆசிரியர்களும் கைகோர்த்து வெற்றிகரமாக இயங்குகிற பள்ளி அப்படிங்கிறத நான் எப்போதுமே பெருமையோடு சொல்லிப்பேன். இந்த மாதிரி ஒரு பள்ளியில் நாங்கள்லாம் வேலை பார்க்குறோம், ரொம்ப பாதுகாப்போடு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத நினைக்கும்போது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை தான். இந்த மாதிரி ஒரு பள்ளியில் நான் ஆசிரியராக இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான பெருவிழாவில் நாங்கள் எல்லோரும் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் மிக்க நன்றி. பாய்.